ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் விளாக் தான் பார்க்க போகிறோம். அம்மா வீட்டில் உள்ள செடிகள் இது. ஊருக்கு வந்த அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரத்தில் உள்ள இலைகள்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப காஞ்சி போயிருந்தது. தார் விட்டுருந்துச்சு பார்த்தீங்கன்னா, வந்து அம்மா வந்து அதை கட் பண்ணி விடாமல் விட்டுருந்தாங்களா. அப்புறம் வந்து நான் அந்த தாரில் உள்ள அந்த பூக்கள்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதில் ஒரு துணியை வந்து சுற்றி விட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வளர்ந்துருக்குது. எதுவுமே நம்ம வச்சுக்கிற முறைகளில் தான் இருக்குது இல்லையா. வந்து வந்தன்னைக்குன்னு எனக்கே ரொம்ப இதாக இருந்தது, காஞ்சி போய் இது பார்த்துக்கும்போது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தாரெலாம் பெருசாக விட்டு சூப்பராக இருக்குது. இந்த முனியில் பார்த்திங்கன்னா துணி கட்டி விட்டுட்டேன். நல்லா தாரெலாம் பழம் பார்த்திங்கன்னா சூப்பராக பெருசு பெருசாக வந்திருக்குது. எந்த ஒரு செடிகள் இருந்தாலுமே அது நம்ம வச்சுக்கிற முறைகளில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதை வந்து நம்மளுடைய ஒரு குழந்தைகள் மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் செடிகள்லாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்குமே ஒரு உணர்வு இருக்குது. நம்மளும் அதுவும் பேசும்பொழுது பார்த்திங்கன்னா நிறையா பூக்கள்லாம் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி. இப்போ சீசன் வர ஆரம்பித்ததுனால பார்த்திங்கன்னா துளிர்லாம் நிறைய விட்டுருக்குது. ஆனால் பூச்சி கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த இலைகள்லாம் வந்து பாதி கட் பண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு, பூச்சி அரிச்சு எல்லாமே. பூ பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக அடுக்கு மல்லி மாதிரிக்க பூக்கும். ஆனால் ஊசி மல்லி தான் இது. வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு 2-3 பூ பூத்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா. இப்போ சீசனுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் துளிர் விட்டு வருது. பார்ப்போம், பூக்கும்போது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இது செவ்வரளி வந்து டார்க் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த பூ தான் இது. பூ இன்னும் வைக்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலைகள் மட்டும்தான் இருக்குது, பூ அதிகமாக இல்லை இதில். இப்போ அப்புறம் செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா ஒயிட்டும் ரெட்டும் கலந்த மாதிரிக்க வச்சுருப்பாங்க. சின்னதாக ஒரு குச்சியாக வச்சா தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக மரம் மாதிரி கிளையெல்லாம் விட்டு வந்துருச்சு. இடையிலையுமே பாதியெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டாங்க. இந்த பூக்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதிகமான குருவி தேன்சிட்டுலாம் வந்து காலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கெலாம் பார்த்தோம்னா ரொம்ப வந்து அதில் உள்ள தேனை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துகிட்டு போவாங்க. அது நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாளைக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 30 பூக்கிட்ட வந்து பூத்துடும். இப்போ வந்து மொட்டாக இருக்கிறதுனால அதிகமாக தெரியலை, எல்லாம் விரியாமல் மொட்டாக இருக்குது. அப்புறம் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா அப்போ தான் விடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டுகள்லாம் விட்டு கொஞ்சம் காய் கிடக்கு, பார்த்தாலே தெரியும். எல்லாமே இந்த குயில் பறவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தி விட்டுட்டு போயிடறாங்களா, எல்லாமே கீழே விழுந்துடும். பிஞ்சிலே பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருது. இந்த நெல்லிக்காயெல்லாம் 1-2 இருக்கிறதா மரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா நாவல் மரம் வந்து அதிகமாக வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் காய்க்க மாட்டுது. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாவல் பழம் காய்க்கும்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் வச்சு ரொம்ப வருஷமாச்சு. இது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம். இது ஒரு 4-5 வருஷமாக தான் இருக்குது. முன்னால் பெரிய மரமாக இருந்துச்சு. வச்ச உடனே கடகடன்னு வளர்ந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்தது. இடையில பாதி கட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படி இருந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளைகள்லாம் விட்டு சூப்பராக வளர்ந்துருக்குது. ஆனால் நான் காய் தான் விடலை. இது பார்த்திங்கன்னா மணல்லாம் நிறைய போட்டோம்னா நிறைய செடிகள்லாம் நம்ம வீட்டில் வைக்கலாம். இது வந்து கடற்கரை பகுதினால அந்த களிமண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, செடி வச்சாலுமே அதிகமாக வளராது. இது வந்து பாதாம் மரம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதில் உள்ள காய் எதுவுமே நான் உடச்சி எதுவுமே பார்த்தது கிடையாது. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த விதைகள் தான் வந்து காய் மாதிரிக்க வந்து விழுகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரமாக முளைச்சிருது. ஆனால் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. சொல்லுவாங்க பாதாம் மரம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்லுங்கள். அது ஆனால் விதை கொட்டை மாதிரிக்க இருக்கும். நம்ம அதை வந்து உடச்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து பக்கத்து வீட்டில் மரம் இருந்தது. அந்த விதைகள்லாம் விழுந்து பார்த்திங்கன்னா மழைக்கு வந்து இங்கே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளாக வச்சது கிடையாது, தானாக வந்து வளர்ந்துருச்சு. அப்புறம் மருதாணி கொஞ்சம் செடியெல்லாம் நிற்கிது, அடிக்கடி தேவைப்படும் போது எடுத்துக்கிறது. முருங்கை மரம் வந்து லைட்டாக குச்சி வச்சாங்க. அன்றைக்கி கூட அந்த விலாகில் கொடுத்துருப்பேன் இல்லைங்களா. அணில் ஃபுல்லுமே கடித்து எடுத்துருது. அந்த முருங்கைக்காயெல்லாம் கடந்துச்சுன்னா 1-2 கடந்தாலுமே எல்லாம் எடுத்துருது. அவங்க சாப்பிட்டது போக தான் மீதி இருக்கிறத நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது.
இதிலெல்லாம் மண் நிறைய கொட்ட சொல்லியிருக்கேன். நல்லா மண் நிறைய கொட்டணும்னா நிறைய செடிகள்லாம் காய்கறி செடிகள்லாம் வைக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுடைய கார்டன் விலாகாக கொடுத்துருக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்டு கமெண்ட் கொடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு மரம் வந்து வச்சு வளர்க்கணும். அது வந்து இயற்கைக்கும் நல்லது, நமக்குமே ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.